பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். 3 காலங்கள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதாவது கடந்த காலம், வருங்காலம், இப்பொழுது நிகழ்காலம். நிகழ்காலம் என்று சொல்வது நம்மை குறிப்பது. நாம் இந்த காலத்தில் எப்படி வாழ வேண்டும், இந்த காலத்தில் நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும், இது எப்படிப்பட்ட காலம், இதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் நேற்றைய தினத்தில் இது கனி காலம் என்று பார்த்தோம். நாம் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கணும். அதாவது நான் வாழ்கிற காலத்தில் நான் தேவனுக்கென்று கனி கொடுக்கணும். ஏன்னா அவன் தன் காலத்தில் தன் கனியை தருவான். நான் இப்படி சொல்கிறேன், இது இப்போ உங்கள் காலம். இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் இறந்து போயிட்டாங்கன்னா அது அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம காலம். இப்போ தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போ நான் என்னுடைய காலத்தில் நான் கர்த்தருக்கு கனி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரத்தில் அவர் சொல்கிற வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்கள். 17, 18 படிக்கிறேன், அப்போ தான் புரியும். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஒரு அழகான காரியத்தை பவுல் இங்கு சொல்கிறாரு. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எப்படி நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை சொல்லும்போது சொல்கிறாரு, எப்படி நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அப்படி சொல்லிட்டு கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவர் கூட என்ன செய்யணும்? பாடுபட்டால் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு இக்காலத்து பாடு. எக்காலத்து பாடு? நான் வாழுகிற என்னுடைய வாழ்க்கையின் காலத்தில் எனக்கு வருகிற பாடுகள். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அழகான வார்த்தை. அப்போ இக்காலத்தில் என்ன உண்டுன்னா நமக்கு பாடு உண்டு. நான் வாழ்கிற இந்த காலத்தில் நான் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கொஞ்சம் பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகளே வராதுன்னு நினைக்கிறாங்க. எத்தனை வசனங்கள் இருக்குது தெரியுமா? பவுல் எழுதுகிறாரு, நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதே போல் இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என் சரீரத்தில் நிறைவேற்றேன் பாரு. அதாவது கிறிஸ்து பட்ட அளவுக்கு நான் பாடுபடலை, அந்த பாடுகளில் கொஞ்சம் கம்மி, குறைவானதை என்னுடைய சரீரத்தில் நான் என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய பாடுபட்டார் தன்னுடைய தேவனுடைய ஊழியத்துக்காக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு என்ன உண்டுன்னா பாடு உண்டு. இதை நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் படிக்கணும் அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் படிக்கிறேன் பாருங்கள். 1 பேதுரு முதல்ல 4:1 படிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு ஆயுதமாக இருக்கணும்? கிறிஸ்து எனக்காக மாம்சத்தில் பாடுபட்டார் என்கிற சிந்தை எனக்கு ஆயுதம். அதனால் நானும் என்ன படுவேன்னா பாடுபடுவேன். ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ நமக்கு சில நேரத்தில் ஏன் பாடு வருதுன்னா பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பதற்காக தான் பாடுகள் வருதான். இது பாவ உலகம், இந்த சரீரமும் பாவ சரீரம். இந்த பாவ சரீரத்தில் நம்ம வாழ்ந்தாலும் பாவம் இல்லாமல் பாவம் செய்யாமல்
ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அப்பப்போ என்ன வருதுன்னா கொஞ்சம் பாடுகள் வருது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க பாடுகளே வரக்கூடாது. கண்டிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டு. இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுவார், ரோமர் சொல்லுவார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்கிறாரு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு உபத்திரவங்கள் உண்டு, எனக்கு பாடுகள் உண்டு. இதே ஒன்று பேரில் தான் அவர் எழுதுவார். தொடர்ந்து சொல்லும்போது சொல்லுவார் பாருங்களேன். இன்னொரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள், அவர் சொல்கிற வார்த்தையை படிக்கிறேன் பாருங்களா. அதே 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது வார்த்தையை படிக்கிறேன் 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி ஆனதால் சந்தோஷப்படுங்கள். என்ன அழகான வார்த்தை! கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது, எப்படி கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும்போது நம்ம எப்படி இருப்போம்? களி கூர்ந்து மகிழ்வோமா? அப்படி களி கூர்ந்து மகிழணும் அப்படின்னா அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளியாக இருக்கணும். கிறிஸ்து பாடுபட்டார், நானும் பாடுபடுவேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் வரும்போது நான் அதை சகிக்கணும். ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஒன்று மாத்திரம் ரொம்ப எளிமையாக சொல்லி முடிக்கிறேன். இக்காலத்து பாடுகள், அதாவது நான் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையின் காலத்தில் நான் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கவும் செய்வேன். அதே போல் கர்த்தருக்காக நான் பாடுகளை சகிப்பேன். நம்ம பைபிளில் போட்டிருக்கு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கணும். அதுவும் இங்கே தான் இருக்குது, இதெல்லாம் பேதுருல தான் இருக்குது. நேரம் இல்லை வசனத்தை சொல்கிறதுக்கு, நேரம் அப்படியே சொல்கிறேன். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கும். பாடுபடணுங்க ஐயா. விசுவாச பட்டியலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, விசுவாச பட்டியலில் 11வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாச பட்டியல் அப்படியே கொஞ்சம் பின்னால் வரும். அதில் போடும் பொழுது அவர்கள் குறைவை அனுபவித்தார்கள், உபத்திரவத்தை அனுபவித்தார்கள், வெள்ளாட்டு தோலை போர்த்து கொண்டு காடுகளிலேயும் மலைகளிலேயும் வெடிப்புகளிலேயும் அலைந்து திரிந்து குறைவை அனுபவித்தார்கள்னு போட்டிருக்கு விசுவாச பட்டியலில். இப்போ நம்ம தானியலை பற்றி பார்த்தோன்னா, தானியல் எவ்வளோ பாடுகளை பட்டதுக்கு பின்பு தான் அந்த மேன்மையை அவர் பார்த்தாரு. நம்ம வாழ்க்கையில் பாடு வராமல் கிடையாதுங்க. அதனால் இக்காலத்தில் என்ன உண்டுன்னா, இக்காலம் என்ன காலம்னா, நான் வாழ்கிற காலத்தில் நான் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கணும். நான் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கும்போது தான் நான் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வேன். கிறிஸ்துவின் நாளிலே நான் மகிழ்ந்திருப்பேன். அன்னைக்கு அப்பா வரும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சில பேருக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம், சின்னத்தில் ஊழியக்காரங்களுக்குள்ள, ஏன்னா நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் பட்னியாக கிடந்திருக்கோம். ஒரு நாள் ஒரே ஒரு ரூபா இருந்துச்சு. எங்கள் பாப்பா 6 மாத குழந்தை. அப்போ ஒரு முட்டை 1 ரூபா. அந்த 1 ரூபா முட்டையை வாங்கி எங்கள் பொண்ணுக்கு, பாப்பா 6 மாத குழந்தைக்கு மாத்திரம் அதை கிண்டி கொடுத்துட்டு நானும் என்னுடைய மனைவியும் பட்னியாக இருந்தோம். பல மைல்கள் நடந்து போயிருக்கிறோம், காசு இல்லாமல் நடந்து போயிருக்கிறோம், பாடுபட்டோம். இன்றைக்கும் பாடுகளை சகிக்கிறோம். ஒவ்வொரு விதமான பாடு வரும். பாடு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் கூட ஒரு பாட்டு ஞாபகம் வருது, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடும்போது சொல்லுவார், அவன் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவன், அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். என்ன பாடு வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். பவுல் சொன்ன வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு நேரிடுகிற, அவன் சொல்கிறான், அதாவது நான் எபேசுக்கு போகிறேன், அங்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பட்டணங்கள் தோறும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை
நிறைவேற்றவே நான் விரும்புகிறேங்கிறாரு. எத்தனை பாடுகள்! அவங்களாம் சந்தோஷமாக பட்டாங்க. கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், சிங்கத்தின் கவியிலே போடப்பட்டார்கள். எத்தனை பாடுகள் தெரியுமா? நமக்கு வைத்தபடி வந்தாலே சில பேர் என் தேவனே ஏனேன்னு கைவிட்டீர் அப்படிங்கிறோம். சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் சில பேர்லாம் கர்த்தரை விட்டு விலகி போயிடுறாங்க. பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. உங்கள் சந்தோஷம் பரலோகத்தில் பல மடங்கு இருக்கும். இப்போ நீங்கள் துக்கப்படலாம். அதான் இயேசு சொன்னார், இப்பொழுது துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். இப்போ பாடுபடலாங்க. நமக்கு ஒரு மகிமையான பரலோகம் இருக்குங்க. அந்த சந்தோஷத்தோடு வாழ்வோம். நாளைக்கு இந்த காலம், அதாவது என்னுடைய காலம், நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும், இது என்னுடைய காலம். என்னுடைய இந்த காலத்தில் நான் பாடுகள் வரும்போது அதை சகிப்பேன், கர்த்தருக்காக சகிப்பேன். என்ன பாடு வந்தாலும் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்வேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு சகிப்புத்தன்மையோடு கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு வேறு ஒரு காரியத்தை பார்த்து நிறைவு செய்வோம். God bless you.